இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி இல்லை தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு அவங்க நேற்று பெரியார் அவங்களோட பிறந்தநாள் அப்படின்றதுனால அவங்களோட சிலைக்கு பெரியார் திடலுக்கு போயிட்டு நேராகவே போயிட்டு மாலையை போட்டு மரியாதையை பண்ணிட்டு வந்திருக்காரு. நேற்று அவர் காலையில் அதை மரியாதை பண்ணிட்டு வந்துட்டார் அவர் பிறந்தநாள் அப்படின்றதுனால. இது அவர் போய் மரியாதை பண்ணாலும் பண்ணார். ஆனால் இதை வச்சு எவ்வளோ விஷயம் பேசி அதுலேருந்து நிறையா பேர் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான் அவர் போய் பண்ணது. அதை நம்ம பாராட்டலைன்னா கூட வேணாம், அதை நம்ம எதுவும் தப்பாக பேசாமையாவது இருக்கலாம்ல. அது தெரியாமல் இதுக்கும் போயிட்டு நிறையா பேர் தப்பு சொல்லிக்கிட்டு அவர் விநாயகர் சதுர்த்திக்கு விஷ் பண்ணலை, ஓணம் பண்டிகைக்கெலாம் விஷ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒருத்தங்க தப்பு சொன்னால் என்ன தான் பண்ண முடியும் சொல்லுங்கள். அப்பையும் அங்கேருந்து அவர் இதை போட்டுட்டு மாலையெல்லாம் போட்டு மரியாதை பண்ணிவிட்டு கிளம்பும்போது டிஎம்கே சப்போர்ட் ஒருத்தர் போயிட்டு செல்ஃபி கேட்டிருக்காரு. அதுக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு தான் அங்கேருந்தே போயிருக்காரு. இதுக்கு மேலே என்னங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கோட் படம் ரிலீஸ் ஆகி 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. இப்போ 3ஆம் வாரம் கிட்ட வருது. இந்த டைமில் அந்த படம் 400 கோடியை எப்படியும் கிராஸ் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைடு அப்படின்ற மாதிரி அந்த அவங்க டீமே சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு வேறு லீட் கொடுத்துருந்தாங்க. எப்படின்னு தெரியல. ஏன்னா ஆக்டர் விஜய் டைரக்டர் விக்னேஷ் சிவன் எல்லாருக்குமே தெரியும். 400 ரவுடிதாம், போடா பொடி, அப்புறம் காத்துவாக்கில் 2 காதல், தானா சேர்ந்த கூட்டம், இந்த மாதிரி படம்லாம் இவர் டைரக்ட் பண்ண படம் தான். இப்போ இவர் அஜித் சாரை வச்சும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தார். அதுக்கப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ அந்த படம் தான் எல்ஐசின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதன் வச்சு பண்ணுறாரு. இவங்களுக்கும் 9 மேம்க்கும் கல்யாணம் ஆகிடுச்சு தெரியும். இப்போ 9 மேம் அவங்களோட சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லவ்வை என்னோட எல்லாமுமான நீ, உனக்கு எதுவுமே என்னோடய வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாது என்னோடய லவ்வை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோடய உயிர் நீ தான், உலகமும் நீ தான், அவங்களோட பசங்க பேரும் அதுதான் நம்மளுக்கு தெரியும். அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.